ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆடி மாதத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன, நம்ம என்ன விஷயங்கள் செய்வோம், எது செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம் இருக்குது. இது தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம்னே சொல்லலாம். தட்சியாயனம், உத்திராயணம் ஆகிய இந்த இரண்டும் இந்த மாதத்தில் கூடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு, விரதம், நேர்த்திக்கடன் செய்வதற்கு ரொம்ப உரிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. தெய்வங்களை மட்டும் இல்லாமல் முன்னோர்களையும் வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கு. ஆடி மாதம் வெற்றியையும் சுபிட்சத்தையும் தருகின்ற ஒரு மாதம்னே நம்ம சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிஞ்சாலும் இந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்யலாம், எதை செய்யாமல் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற குழப்பம் நம்மள எல்லாருக்குமே இருக்கும். அதே போல் என்ன செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். புனிதமான ஆடி மாதத்தில் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கான மாதமாக தான் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த கிராம தேவதையை வழிபாடு செய்வாங்க. இஷ்ட தெய்வம் வழிபாடு, சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இந்த எல்லா தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஏற்றக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம். பெண் மாதமான இந்த ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னும் சொல்வாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக இருக்கு. இந்த ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் இருக்காரு. இந்த மாதத்தில் சூரியனில் இருந்த சூட்சுமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுது. அதனால இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்கிறது நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை நாம் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் அது நமக்கு பல மடங்கு அதிக பலனை தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதத்துல திருமணம், நிச்சயதார்த்தம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. இந்த மாதத்துல இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே போல் புது வீட்டுக்கு குடி போகிறது, வீடு அல்லது இடமாற்றம் செய்கிறதையும் தவிர்க்கணும். ஆனால் கிரக பிரவேசம் போன்றவற்றையும் நாம் செய்யக்கூடாது. அதையும் நாம் முற்றிலுமாக இந்த ஆடி மாதத்தில் தவிர்ச்சிடணும். அதே போல் கர்ப்பிணிகளுக்கு வளகாப்பு நடத்தக்கூடாது இந்த ஆடி மாதத்தில். குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பெண் பார்க்க செல்வதையும் தவிர்க்கணும். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நேர்த்திக்கடன் வழிபாடு இதையெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம். நம்ம சுவாமிக்கு ஏதாச்சும் நேர்த்திக்கடன் வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் பெண்கள் தாலி பெருக்கி போட்டுக்கலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் மந்திர ஜபம், யாகம், ஹோமம் இதை எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டில் யாகம் அதாவது ஹோமம் பண்ணுவீங்க, அந்த பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் யாகம் இதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் புது வீடு வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முன்பணம் கொடுத்து வச்சுக்கலாம். அதே
அதே போல குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க இந்த பெண்கள் வந்து ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நீங்கள் எந்த நோய் நொடி இருந்தாலும் அம்பாலை பாவிச்சு நீங்கள் தினமும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போய் கோயிலுக்கு கொடுங்க. உணவு தானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க. இது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் இதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் தினமும் காலையில் நீங்கள் வந்து மந்திர ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த மந்திரத்தை ஜபிச்சாலும் அது வருஷம் முழுவதும் ஜபித்த பலனை நமக்கு முழுமையாக கொடுக்குமா. அதனால நீங்கள் வந்து காலையிலேயே நேரத்துலேயே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறவங்களா இருந்தால் முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான நல்ல வாழ்க்கை அமையும். இந்த வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாட்டு வந்த பலனை வந்து கொடுக்குமா. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது உங்கள் லைஃபுக்கும் நல்லா இருக்கும். அதே போல் வீட்டில் அம்பாள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க. கோவிலுக்கும் குங்குமம் வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி செஞ்சு வழிபட்டு வாங்க. கோவிலுக்கும் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடத்துவாங்க, அதில் போய் கலந்துக்கோங்க. அப்படி உங்களால் கலந்துக்க முடியல, பக்கத்தில் அப்படி நடக்கலை அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் குத்துவிளக்கு வச்சு இந்த பூஜை தாராளமாக செய்யலாம். அதே போல் சுமங்கலி பெண்களுக்கும் சரி கன்னி பெண்களுக்கும் சரி தாம்பூலம் வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு முடிஞ்சால் அது கோயில்லையோ இல்லை வீட்டுக்கு அழைச்சோ நீங்கள் தாம்பூலம் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.